புது பைக் வாங்குறீங்க, வண்டி இன்ஜினை எப்படி ப்ரோ செட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வண்டி இன்ஜினை செட் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் ப்ராப்பராக பார்க்கலாம் இருக்கோம். அண்ட் புது வண்டியில் என்னென்ன டூஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டோன்ட்ஸ் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் ப்ராப்பராக பார்க்கலாம் இருக்கோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைபை போட்டுவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 0 to 500 கிலோமீட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியலான டைம் கூட சொல்லலாம் அந்த இன்ஜின் செட்டிங்க்கு. இந்த டைமிங்கை பொறுத்து தான் உங்கள் வண்டி மைலேஜ் கொடுக்குமா இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குமான்றது இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த 0 to 500 கிலோமீட்டர். கைஸ், க்ரூஷியலான அந்த கிலோமீட்டர் 0 to 500 கிலோமீட்டர் கூட சொல்லியிருந்தேன். மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்த உடனே அந்த 0 to 50 கிலோமீட்டர் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோரூமில் வாங்கின உடனே எடுத்துகிட்டு போய் வீட்டில் பூஜை போடாமல் பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய இடம் ஹைவேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு டேரெக்டாக எடுத்த உடனே நான் வந்து முறுக்கிட்டு போவேன்னு நினச்சிங்கன்னா பைக்கோட இன்ஜினும் ஃபியூச்சரில் முறுக்கிட்டு போயிடும். முறுக்கி பார்க்குறியா தங்கம்? உங்கள் பைக்கோட டாப் ஸ்பீடு 120 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 120ல் பாதி 60. இதுதான் வந்து இந்த புது பைக்கோட ஸ்பீட் நம்ம ஹைவேஸில் மெயின்டைன் பண்ண போகிறோம் அந்த 0 to 500 கிலோமீட்டருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக்கை ஓட்ட போகிறோம் இந்த 500 கிலோமீட்டருமே. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கை எடுத்துகிட்டு போகிறீங்க 0 to 50 பொறுமையாக ரவ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் முறுக்கிட்டு போவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் இன்ஜினும் ஃபியூச்சரில் முறுக்கிட்டு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக ஓட்டுங்க. 0 to 50 ரீச் ஆகட்டும். 50 தான் ரீச் ஆகிடுச்சுல, இந்த கிலோமீட்டரே நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணவே கூடாது புது பைக்கை பொறுத்த வரைக்கும். 50 ரீச் ஆனதுக்கப்புறம் ஆர்பிஎம்மை குறைங்க, த்ராட்டில் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு 40, 30 இந்த ரேஞ்ச் வரட்டும். திரும்பவும் ரைஸ் பண்ணுங்கள், ஒரு 50லேருந்து 60 ரீச் ஆகட்டும். திரும்ப இறக்குங்க. இதே மாதிரி நீங்கள் மேப் இப்படி தான் போகணும். ஜிக்ஸாக்காக தான் இருக்கணும் மேப்பை பொறுத்த வரைக்கும். கான்ஸ்டண்ட்டாக லீனியராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா வண்டி இன்ஜின் ப்ராப்பராக செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் ஜிக்ஸாக்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும், ரிலையபிளாகவும் இன்ஜின் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பிஸ்டனும் அந்த போரும் கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பொசிஷன் மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்ட தான் உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் சேஞ்சஸ் இருக்க தான் வண்டி கரெக்டாக அந்த இன்ஜின் செட் ஆகும். பைக் இன்ஜின் ஹைவேஸில் தான் செட் பண்ணணும்ல, ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணால் டிராஃபிக்கில் கூட பண்ணலாம். டிராஃபிக்கில் நீங்கள் நிறுத்தி தான் ஓட்ட போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஎம் லெவலும் ஏறி இறங்க தான் போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சடனாக த்ராட்டில் பண்ணாதீங்க, சடனாக ரிலீஸ் பண்ணாதீங்க. ஆவரேஜாக போங்க, பொறுமையாக விடுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே பைக் இன்ஜின் ப்ராப்பராக செட் ஆகிடும். இந்த 0 to 500 கிலோமீட்டர் வரைக்கும் பைக்கோட டாப் ஸ்பீட் என்னன்றதை டெஸ்ட் பண்ணவே கூடாது. இது டோன்ஸில் வரும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 0 to 50 இல்லை 60, 150 சிசினா இது ஆவரேஜான ஒரு ஸ்பீட் கிலோமீட்டராக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் 200லாம் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 70 இல்லை 80 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பைக் இன்ஜின் நீங்கள் ரெவ் பண்ணுறப்போ வைப்ரேஷன் ஃபீல் ஆகாமல் கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்பீடு ஒன்று இருக்கும் ஒரு பைக்குமே. அந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜினோட பர்ஃபெக்டான ஒரு செட்டிங் கரெக்டாக உட்காரும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அண்ட் பைக்கு நீங்கள் எடுத்த உடனே லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். பட் சின்ன இஷ்யூ என்னென்னா, பைக்கோட இன்ஜின் ஆயில் எத்தனை நாள்னு ஒரு பொருளை ஆட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நாள் எதுக்காகனா பைக்கோட இன்ஜின் ஆயிலை வந்து கொஞ்சம் லூப்ரிகேஷன் பண்ணிவிடும், கொஞ்சம் விஸ்காசிட்டி கம்மி பண்ணுன்னு சொல்லலாம். குழகுழப்பு தன்மையை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட இன்ஜினில் போருக்கும் சரி பிஸ்டனுக்கும் சரி அது மூவ் ஆகிறப்போ சின்ன சின்ன மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும், அதுலேருந்து விழுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்ஜின் ஆயில் அது மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து அழகாக அடியில் செட்டில் ஆகணும், ஈஸியாக வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறப்போ அந்த ஆயிலோட வெளில வரணுன்றதுக்காக எத்தனால் அதில் ஆட் பண்ணுவாங்க. இந்த எத்தனால் இருக்கிறதுனால வண்டியோட இன்ஜின் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக காட்டும். அதனால தான் நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட கேட்குறதுனா, ப்ரோ ஃபஸ்ட் சர்வீஸ் இன்னும் விடவே இல்லை, பைக் அதுக்குள்ளே செம்மையாக ஹீட் ஆகுது இன்ஜினு, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான பதில் இதுதான். பைக்கோட இன்ஜின் ஆயிலில் எத்தனால் ஆட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே கொஞ்சம் ஹீட் வந்து அது கண்டிப்பாக அது ப்ரொடியூஸ் பண்ணும் வண்டியோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸில் அது ஷார்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா நார்மல் இன்ஜின் ஆயில் ஊற்றுவாங்க, அது எத்தனால் கலந்துருக்காது. இந்த எத்தனாலோட வேலை என்னென்னா, அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸை ஈஸியாக வெளியில் கொண்டு வரும் இன்ஜினை விட்டு இன்ஜின் ஆயில் மாற்றுறப்போ. இப்போது கேட்குற கேள்வி என்னென்னா, லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து பைக்கை ட்ரைவ் பண்ண முடியும் புது பைக்கை. நீங்கள் அதுக்கு மேலேயும் வண்டி உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வண்டியோட ரிலையபிலிட்டி அதிகமாகும், லாங் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா வண்டியோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 20 to 30 மினிட்ஸ் வந்து பைக்கை ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டு திரும்ப ஒரு சின்ன பிரேக், ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு திரும்ப நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண முடியும். செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஷார்ட் அவுட் ஆகும். ஷார்ட் அவுட் ஆகலைன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது சர்வீஸ் சென்டரை தான். அவங்கக்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க, இந்த மாதிரி என் வண்டி செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறமும் வண்டி இன்ஜின் ஹீட் ஆகுது, என்ன கம்ப்ளைண்ட்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இது எல்லா வண்டிக்கும் பொருந்தும். நான் ரேடியேட்டர் தான் ப்ரோ வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து ஏர் கூல்டு இன்ஜின், ஆயில் கூல்டு இன்ஜின், என்கிட்ட வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ பொறுமையாக ஓட்டணும்,
வண்டியை நான் வந்து கரெக்டாக நான் ஓட்டிகிட்டு போவேன், ஸ்பீட் அது வந்து பார்த்துக்கும் ப்ரோ, அந்த ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி ரேடியேட்டர் வெளில தள்ளிடும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இதுக்குமே அது பொருந்தும். ஏன்னா உங்கள் வண்டியிலே மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், போரில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுறப்போ கண்டிப்பாக அதில் கிரியேட் ஆகும். அது எடுக்கிறதுக்காக எத்தனை நாள் ஊற்றிருப்பாங்க. வண்டியோட ரிலையபிளான லைஃப் வேணும்னா இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஓட்டுங்க, கண்டிப்பாக உங்கள் இன்ஜின் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். புது பைக்கு நான் ஸ்லோவாக தான் ஓட்டுன்னு நினச்சா பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும், ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினச்சா பைக் இன்ஜினே நாசமாக போயிடும். ஸோ வண்டியை ஆவரேஜாக ஓட்டுங்க. நான் சொன்ன ஸ்பீடுக்குள்ளே பைக்கை நீங்கள் ஓட்டினீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சூப்பராக செட் ஆகும். இந்த இன்ஜினும் ரிலையபிளாக லாங் லைஃப் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜுமே உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ வண்டியை வாங்கின உடனே விரட்டாதீங்க, உங்கள் பைக்கோட டாப் ஸ்பீட் என்னன்றதை ஃபஸ்ட் சர்வீஸுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷனுக்கு கரெக்டான ஒரு பிராண்டை யூஸ் பண்ணி அந்த பிராண்டே பெட்ரோல் போடுங்க. நான் ஹெச்பி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பாரத் இல்லை ஹெச்பி இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்தியன் ஆயில் இல்லை நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கேற்ற மாதிரியோ அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். சேம் அதே பங்க்லேயே யூஸ் பண்ணுங்கள். வெளியில் நீங்கள் போகிறீன்ற பட்சத்தில் மேபி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் அதே பிராண்டாக இருந்தாலும் அனதர் பெட்ரோல் பங்கை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அண்டு பைக்கு நீங்கள் வாங்கின புதுசுலேயே ட்ரிப்பிள்ஸ்லாம் ஏற்றணும்னு ஆசைப்படாதீங்க. பைக் இன்ஜினுக்கு ஹெவி லோடு கொடுக்காதீங்க. இதுவுமே வண்டி இன்ஜின் செட்டிங்க்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். பைக்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஓட்டுங்க. பைக்கில் ஹெவி லோட்ஸ் எதுவும் ஏற்றாதீங்க. நீங்கள் ஒரு பில்லியன் ஓகே ஏன்னா ட்ரிப்பிள்ஸ்லாம் ஏற்றிட்டு நான் போவேன் ப்ரோ, எனக்கு வந்து புள்ளிங்கோ மாதிரி நான் ஜாலியாக ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பைக்கும் கண்டிப்பாக இன்ஜின் புள்ளிங்கோ மாதிரி போயிடும் சீக்கிரமாக. பைக்கை நான் வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் ப்ரோ, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சர்வீஸ் சென்டரில் எடுத்து போய் நிறுத்தணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கண்டிப்பாக விட்டே ஆகணும். அது உங்களோட லேபிளையும் சொல்லியிருப்பாங்க, அண்ட் சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்லுவாங்க. இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்கள் பைக்கோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும், ரிலையபிலிட்டி நல்லாயிருக்கும், ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக உங்களுக்காக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு 1000 கிலோமீட்டர் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, 1500 விட்டுக்கிறேன், 2000 விட்டுக்கிறேன்னு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினோட லைஃபுமே அடி வாங்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுங்க, செகண்ட் சர்வீஸ் விடுங்க, அண்ட் அடுத்த ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுங்க, தேர்ட் சர்வீஸ் விடுங்க. இந்த சர்வீஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இல்லை ப்ரோ நான் 3000 ஓட்டுவேன், 4000 ஓட்டுவேன், 5000 ஓட்டுவேன், அதுக்கப்புறம் தான் செகண்ட் சர்வீஸ் விடுவேன்னா வண்டியோட இன்ஜின் லைஃப் கண்டிப்பாக குறையும். கரெக்டான பீரியடில் கரெக்டான சர்வீஸ் விட்டிங்கன்னா வண்டியோட இன்ஜின் லைஃப் சூப்பராக இருக்கும். ஒரு 500 கிலோமீட்டர் ஒன்ஸுக்குமே செயின் லூப் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் செயின் லூப் யூஸ் பண்ணலாம். மேபி சர்வீஸ் சென்டர்லேயே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் கேளுங்க, பண்ணலைன்னா நீங்கள் வீட்டில் பண்ணிவிடுங்க. 500 ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இருக்காது, அண்டு செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். பைக்குமே நல்ல ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் இல்லாமல் நல்லாவே ரன் ஆகும். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கிளீனர் வந்து ஆட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள். இப்போ வர BS6 வெஹிக்கல்ஸ் எல்லாருமே வந்து கார்பன் கிளீனர் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும், ரிலையபிளாக இருக்கும், அண்ட் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கிளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா. இது மேபி ஒரு 200 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இதை ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் ஆர்ஐ விலாக்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.